வணக்கம் சூப்பர் ஃபேன்ஸ். 2023 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வேர்ல்டு கப்பை மறக்கவே முடியாது. இந்தியா நல்லா போலிங்கும் போட்டாங்க, நல்லா பேட்டிங்கும் பண்ணாங்க. ஈடன் கார்டனில் நடந்த மேட்சை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். மேட்ச்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போனதை விட்டு இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்பை பார்க்கறதுக்காக உள்ளே போயிருந்தேன். டீம் இந்தியா, அப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸு, ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரோஹித் சர்மா ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டார். சூரியகுமார் யாதவும் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு திருப்பியும் நெட் ப்ராக்டிஸ் பண்ண வந்தார். ரொம்ப எல்லா பிளேயருமே நெட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒட்டுமொத்த டீமுமே ஒரு ஃபுட்பால் விளையாடிக்கின்னு டிராவிட் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணின்னு நம்ம பேசின்னு இருந்தாங்க. கிங் கோலி பேட்டிங் ரெடியாக இருந்தார். ஹிட்மேன் ஃபேன்ஸை பார்க்குறதுக்கு திருப்பியும் வந்தார். வந்துட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி இவங்களெல்லாம் பேசிட்டு அவங்களாம் கை கொடுத்துட்டு திருப்பியும் ப்ரெஸ் மீட்டுக்கு போனார். அப்புறமா கிங் கோலி ரொம்ப லாங்கில் நெட் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நெட்ஸ்லேயே செம்ம அடி போட்டு பொலன்னு பொழந்துருந்தார். அவர் ஆக்சுவலாக அந்த சீசன் ஃபுல்லாகவே செம்மையாக ஆடிந்தார். அப்புறமா விராத்தோடைய ஃபேன் பின்ட்டு வந்திருந்தார். அவர் ஆக்சுவலாக அன்றைக்கி விராட் கோலி பிரதருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே விராட் போட்டு தலையில் ஹேர்கட்லாம் பண்ணின்னு அவருடைய ப்ராக்டிஸ் பார்த்துருந்தார். விராட் ப்ரோவும் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனார். ஃபேன்ஸ் எல்லாருமே மேலே நின்றுருந்தாங்க. பயங்கரமான க்ரௌடு இருந்தது. ஒரு மேட்ச்சுக்கு எப்படி வருவாங்களோ அந்தமாரி ஃபேன்ஸு ஸ்டேடியம் வெளியே நின்றுருந்தாங்க. உள்ளே கொஞ்சம் முக்கியமான ஆளை மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க, நிறைய பேர் உள்ளே விடலை. சரி, நெட்ஸ்லாம் முடிச்சுட்டு விராட் கோலியும் கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா டீம் இந்தியா எல்லாருமே கிளம்பி ஹோட்டலில் திருப்பி ரிட்டர்ன் போவாங்க. அதை பார்க்குறதுக்காக திருப்பி கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி போனால் அங்கே ஒரு ரசிக பட்டாளமே இருந்தது. நம்ம சர் ஜடேஜா எல்லாருமே ஃபேன்ஸுக்கெல்லாம் கை காமிச்சிட்டு பொறுமையாக போயின்னு இருந்தார். என்டையர் க்ரௌடுமே கிங் கோலிக்கும் ஹிட்மேனுக்கு தான் வெயிட்டிங். கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், கிங் கோலி அந்த வாக்கே வேறு லெவலில் இருக்கும். பயங்கர க்ரௌடு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அந்த க்ரௌடு தான் இது. இப்போ டீம் கிளம்பி ஹோட்டலுக்கு கிளம்பி போகும்போது வெளியே போவாங்க. டிராவிட் சார் ஹெட் கோச், சைல்டுஹுட் 90s கிட்ஸ்லாம் மறக்கவே முடியாது. இப்போ இந்த க்ரௌடு செக்யூரிட்டி எல்லாமே கிங் கோலிக்கு. இப்போ பாருங்களேன், மாஸ் என்ட்ரி அப்படியே பாருங்கள். மனுஷன் எப்படி இருக்கார்ல, என்றைக்குமே கிங் கோலி தாங்க. இந்த ப்ரெஷரில் பேட்டிங் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவல். அப்புறம் டீம் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே ஃபேன்ஸோடைய க்ரௌடு, ஐயோப்பா! ஆக்சுவலாக ஈடன் கார்டன் பஸ்ஸு ஸ்டேடியம் உள்ளே வராது. ஸ்டேடியம் மெயின் ரோட்லேயே நின்று தான் எல்லா பிளேஸும் இறங்கி உள்ளே போவாங்க. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அவங்க பண்ணுற டியூட்டி வேறு லெவலில் இருக்கும். மேட்ச் டே அன்றைக்கும் சரி, மேட்ச் முடிஞ்சும் சரி, இந்த பிளேயர்ஸ் வெளியே உள்ளே போகிற வரைக்குமே அந்த செக்யூரிட்டி பண்ணுறது அவ்வளோ சூப்பரான ஒரு அருமையாக இருக்கும். ரோஹித் சர்மா பிரதர் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு டீம் இந்தியா ஜெர்சிலேயே வராரு. என்டையர் சீசனுமே சூப்பராக இருந்தது. டீம் இந்தியா கிளம்புறாங்க. இப்போ பாருங்களேன் ஃபேன்ஸ் எப்படி என்ன ரியாக்ஷனில் இருப்பாங்கன்னு. போலீஸ் க்ரௌடு அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த க்ரௌடை மெயின்டைன் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக A to Z எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு நாளைக்கு மேட்ச்சுக்கு ரெடி ஆகணும். அதுக்காக நான் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது இந்த வழியாக தான் போகணும். ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்புறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்போ கிரவுண்டு சேர் பண்ணி ஈடன் கார்டன்னாலே இந்த சின்ன வயசில் நிறைய மேட்சுங்கள் நடக்கும். வினோத் காம்பளி பிரதர் ஒரு மேட்ச்சில் இதுவாகி அந்த ஸ்டேடியம் எரிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அந்த சின்ன வயசில் பார்த்த நினைவுகள். எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. 2016 இங்கே விராட் கோலி T20 வேர்ல்டு கப்பில் 50 அடித்து அதை ட்ரிபியூட் பண்ணுவார் சச்சின் சாருக்கு. அதை மறக்க முடியாத மேட்ச்சு. அந்த மேட்சுமே பார்த்தேன். ஹோப்ஃபுல்லி இந்தியாவும் ஜெயிச்சு ஒரே வான வேடிக்கை அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே ஈடன் கார்டன் ஒரு ஸ்பெஷலான கிரவுண்டு. ஆக்சுவலாக அந்த வருஷம் இந்த சில ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே மாற்றி அந்த ஓப்பன் கிரவுண்ட் எல்லாமே ஸ்டாண்ட்ஸ் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க.
என்னதான் 2023 வந்து நம்ம ஃபைனல்ஸில் போய் கொஞ்சம் தோத்தாலும் நம்ம டீம் அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே பவுலிங்கு, பேட்டிங்கு, ஃபீல்டிங்கில் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருந்தாங்க. அந்த ஒரு தான் மிஸ் ஆச்சே தவிர மற்றபடி இந்தியன் டீம் வந்து நம்ம மனசில் வேறு அளவுக்கு கொள்ளை கொண்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்றைக்குமே டீம் இந்தியா வந்து ஒரு டீம் இந்தியா தான். அதுவும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கும். டீம் இந்தியாவுக்கு விசில் போடு. பாரத் மாதா கி ஜெய். இந்தியா 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 இந்தியா. இன்னும் அடுத்த என்னோடய வேர்ல்ட் கப் வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய நான் போடுறேன்.